ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியாத காரணம் என்னென்னு கம்யூனிட்டியில் சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு சில வேலைகள் வந்துடுச்சு. நான் புக் ஒர்க்கு அது மாதிரிலாம் டிசைன் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு இந்த காலேஜ் ஸ்கூல் சீசனில் கொஞ்சம் மேகசின் ஒர்க்கு, ஹேண்ட் புக் ஒர்க்கு அது மாதிரி வந்துடுச்சு. அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ எதையும் ரெடி பண்ண முடியல. இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. அதில் வந்து எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்லேயே கொஞ்சம் முக்கியமானவர் அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார், கமெண்ட்ஸில் போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் வந்து ஒரு இது கேட்டிருந்தார், இந்த ஸ்பைரோகிராஃப் எப்படி ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். அதுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ போடலான் இருக்கேன். அந்த வீடியோவை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இது பிடிச்சிருக்கா இல்லையா, இதில் புரிஞ்சுதா உங்களுக்கு என்னன்றதை கமெண்ட்டில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பைரோகிராஃபு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் அவர் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேள்வி கேட்டிருந்தார். அது எப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஒரு புது ஃபைலே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நியூ ஃபைல் ஒன்று ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸ் என்ன சைஸ் வேணுமோ கொடுத்துக்குங்க. இப்போ நான் இதுக்கு வந்து பேக்ரவுண்டு பிளாக் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டு இப்படி பிளாக்கை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், ஓவல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஓவல் ஷேப் பார்ப்போம். ஓவல் ஷேப் எடுத்துக்கோங்க. ஓவல் ஷேப் எடுத்து ஓவல் இப்படி வரைஞ்சிக்குங்க. அதுக்கு வந்து லைனு திக்னஸ் என்னன்றதை பார்த்து கொடுத்துங்க. இப்போ ஒரு 2 பாயிண்ட்டுன்னு வச்சுங்களேன். 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டு அது ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கலரு, இந்த ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து ஒயிட்டில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் பாத்தில் போயிட்டு ரொட்டேட் கொடுத்துருங்க. ரொட்டேட் கொடுத்தோடனே நமக்கு அந்த கார்னர் வந்துடும். அப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கமாக நீங்கள் லைட்டாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு திருப்பிக்கிங்க. திருப்பிட்டு விட்டுட்டு இங்கே மேலே வந்து ஒரு டிக் இருக்கும். அந்த டிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க, டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இது மூணையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே அது ரிப்பீட் ஆகும். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி. இது வந்து ஒரு சிம்பிள் இதுன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இதே வந்து வேறு ஒரு ஷேப் நம்ம வச்சு பார்ப்போம். இப்போ இதே பிளாக்கில் வந்து நம்ம இப்போ ஒரு நீங்கள் இப்போ முதல்ல வந்து ஓவல் ஷேப் வச்சோம். இப்போ ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு இது வைக்கிறேன் நான். இதையும் அதே போல் தான் போட்டுட்டு எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் கொடுங்க. கொடுத்துட்டு அதில் ரொட்டேட் செலக்ட் பண்ணிக்கங்க. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு லைட்டாக திருப்பிக்குங்க. திருப்பிட்டு இங்கே டிக்கை ஓகே கொடுத்துருங்க. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு டி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் இது. இப்போ இதிலே வந்து நம்ம வேறு ஷேப் ஏதாவது கொடுத்தோம் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஒரு ஷேப் இருக்குது. இந்த ஷேப்பை வந்து கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு லைட்டாக கம்ப்ரெஸ் பண்ணிங்க. கம்ப்ரெஸ் பண்ணி அதை கொண்டாந்து சென்டராக வச்சுருங்க. சென்டராக வச்சுட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா இதாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட்டில் போயிட்டு இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து அதில் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக ஒரு ஸ்டெப் திருப்பிக்கிட்டு விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே டிக்கை கொடுத்துருங்க. மேலே டிக்கு செலக்ட் பண்ணிடுங்க. அதே போல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு டி, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஷேப் எடுத்துங்க. உதாரணத்துக்கு நம்ம இதிலே வந்து இங்கே பாருங்கள், ஒரு ஹார்ட்டின் இருக்குது. ஹார்ட்டின் ஷேப்பை கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு நீங்கள் மாற்றிங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அது என்ன வேணாலும் வைக்கலாம்.
உங்களுக்கு வேணுன்ற ஷேப் தான். இப்போ இதை முடிச்சுட்டு என்ட்ரு அடிச்சிருங்க. என்ட்ரு அடிச்சுட்டு எடிட்டில் போயிட்டு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக இது பண்ணி விட்டுருங்க. இங்கே மேலே டிக் பண்ணிடுங்க எப்போதும் போல். இப்போது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட்டு பிடிச்சிக்கிட்டு அப்படியே ரிப்பீட் கொடுக்குறீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ரெடி பண்ணலாம். இதுக்கு அதே போல் இந்த அவுட்லைன் நீங்கள் கொடுக்கும்போதே இந்த அவுட்லைனுக்குள்ளே கலரைங்க நீங்கள் மேலே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த கலரையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் வந்துடும். பேக்ரவுண்டு என்ன கலர் வேணுமோ வச்சு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ.